அம்மா. வா ரோஜா. நீ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்லம்மா. இல்லம்மா, நீங்க அங்க வந்து அந்த சுந்தரி கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்குறத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதான் நானே வந்துட்டேன். ரோஜா, எதிர்க்க நாட்டு மருந்து கடை இருக்கு. அங்க ஆல்பகடா பழம் இருக்கும், வாங்கிட்டு வந்து தரவா? புளிப்பு வாய்க்கு ருசியா இருக்கும். வேண்டாம்மா. அப்போ உனக்கு பிடிச்ச கொழக்கட்டையும் பணியாரமும் பண்ணி தரட்டுமா? இல்லம்மா, ஒன்னும் வேண்டாம் எனக்கு. அந்த வீட்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாதி இருக்கா? 7வது மாசம் சீமந்தம் முடிச்சு உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் பாரு, உன்னை ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன். சங்கர் ஜெயிலுக்கு போனதும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அடமழை ஓஞ்சாலும் செடி மழை ஓயலம்மா. அந்த ராஸ்கல் ஜெயிலுக்கு போயும் திருந்தாம போலீஸ கூப்பிட்டு ரோஜாவை இந்த கொலைக்கு உடந்தேன்னு அபாண்டமா சொல்லியிருக்கான். அட பாவி, அப்படியே அவனை தூக்கல போட. அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லம்மா. ஆனா மகேஷ் அதை நம்பி என்னை பாடப்படுத்துறாரு. உனக்கு கஷ்டம் கொடுத்து கொடுத்து ஒரு நாள் கடவுளே சலிச்சு போவாரு. அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏற்கனவே ஒரு வாரமா அதை நினைச்சுதாம்மா வாழ்ந்துட்டு இருக்கேன். குழந்தை பிறந்ததும் எல்லாம் சரியா போயிடுமா? எத்தனையோ குடும்பத்து பகை குழந்தை பிறந்ததும் தீர்ந்திருக்கு. வீட்டை விட்டு ஓடி போன காதலர்களை கூட ஒரு குழந்தை பிறந்து அவங்க அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து வச்சிருக்கு. மகேஷ் மட்டும் மிருகமா என்ன? அவனும் மனுஷன் தானே. குழந்தையோட முகத்தை பார்த்ததும் மகேஷோட மனசு மாறத்தான் போகுது. பட்டு போன உன்னோட வாழ்க்கை எல்லார் கண்ணு படுற மாதிரி துளிர்விடத்தான் போகுது. ரொம்ப நேசிக்கிறவங்கள தாண்டி கடவுள் ரொம்ப சோதிப்பாரு. அப்போ அந்த கடவுளை நம்மள நேசிக்க வேண்டாம்னு சொல்லு. அவர் நேசிக்கிறத என்னால தாங்க முடியல. சரி, வருத்தப்பட்டதெல்லாம் போதும். கொஞ்சம் சரி, மனசுல இருக்கிற பாரம் குறையும். கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன், நீ சாப்பிடு. என் பேரன் பிறந்து வந்து கத்திரிக்காய் சாம்பார் தான் கேட்பான். அப்பாட சிரிச்சுட்ட. ஏம்மா, நீ நல்லா பாடுறியே, பாட்டு வாத்தியார்கிட்ட முறைப்படி கத்துக்கிட்டியா? வாத்தியார்லாம் யாரும் கிடையாது பாட்டி. எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தது எங்க அம்மா தான். அம்மா, யார் நீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீதான் ஸ்னேகாவா? என் பேர் சுந்தரி. உன்னை பத்தி அம்மாவும் மகேஷும் நிறையவே சொல்லிருக்காங்க. பரவாயில்ல, மூக்கு முழிவா நல்லா அழகாத்தான் இருக்க. ஏய், நிறுத்தடி. விட்டா நீலகிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி போய்கிட்டே இருப்ப. பாட்டி, யார் இவங்க? அது இருக்கட்டும்மா, நீ முதல்ல காப்பி போட்டு கொண்டு வா. பாட்டி, ஸ்னேகாக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? அட அறிவு கட்டவளை, மகேஷ் ஒரு அனாதை, நானும் ஒரு அனாதை, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கோம். நீ வந்து அம்மானு கூப்பிட்டு உளறி வச்சுட்டியே. மகேஷ், கொஞ்சம் இங்க வரீங்களா? டேய், உன்னை விசாரிக்கத்தான் அவ கூப்பிடுறா. நீ ஏதாவது சொல்லி சமாளி. ஓ, உன்னை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னனே, ஏன் வந்த? ஐயோ அம்மா, ரொம்ப அர்ஜென்டான விஷயம், அதனாலதான் வந்தேன். என்ன அர்ஜென்ட் விஷயம்? சொல்லி தொலை. அந்த ரோஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஆதாரமே இல்லைன்னு அவங்க திரும்பி போயிட்டாங்க. ரோஜாவை நம்ம பழிவாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மகேஷ் என்கிட்ட எல்லாம் சொன்னான். சங்கரும் ரோஜாவும் எழுதிக்கிட்ட காதல் கடிதங்கள், போட்டோஸ் கிடைச்சா நல்லது. அதை எங்கம்மா தேடுறது? சங்கர் நம்ம வீட்டுல இருந்தான்ல, அங்கதான் ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. அவன் அடிக்கடி எடுத்து பாத்துக்குவான். நீ தேடு, கிடைச்சா என்கிட்ட கொடு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடலாம். என்ன ஸ்னேகா? இப்போ சுந்தரின்னு வந்திருக்காங்களே, ஆமா, அவங்க யாரு? அவங்க பாட்டிக்கு பக்கத்து வீடுன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்லையா? இருக்காங்களே. யாரு? நீதான். விளையாடாதீங்க மகேஷ். ஸ்னேகா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இவ்வளவு சீரியஸா பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீ மட்டும்தான் ஒரே சொந்தம். ஆமா, ஆரம்பத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் பாட்டி வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு என்னடான்னா இந்த சுந்தரி வந்திருக்காங்க. பாட்டியை பார்த்து அம்மா அம்மான்னு வேற கூப்பிடுறாங்க. சொந்தம்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு பேச்சு கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். பாட்டி அம்மான்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க பாட்டிக்கு பொண்ணுன்னு தானே அர்த்தம். இரு, நீ கிருஷ்ணவேணி என்னன்னு கூப்பிடுற? பாட்டின்னு கூப்பிடுறேன். அப்போ நீ கிருஷ்ணவேணியோட உண்மையான பேத்தியா? மகேஷ், என்ன மகேஷ் இது? அதே மாதிரிதான் இதுவும். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்க? வெளியில போ, வெளியில போ. அது காஃபிமா.
அதை எங்கேயாவது வெளியில போய் குடிச்சுக்கோ போ. அப்பாடா. நீங்க என்கிட்ட பொய் ஒன்றும் சொல்லலையே. ம், சொல்லியிருக்கனே என்ன? நீ ரொம்ப அழகுன்னு. அதென்ன பொய்யா? பின்ன ரொம்ப அழகுன்றது பொய் தானே? நீ ரொம்ப 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 அழகு. என்ன பாட்டி, எங்க அவங்க? அவ போயிட்டாம்மா. போயிட்டாங்களா? ஆமா, பக்கத்து வீட்டுக்காரிமா பணம் கடன் கட்டு வந்தா நான் கொடுக்க முடியாதுன்னு உடனே கோச்சிட்டு போயிட்டா. இப்ப காஃபி போட்டதை என்ன பண்றது? காப்பி தானே, கொண்டா நான் குடிக்கிறேன். ஆஹா, காப்பினா ஸ்னேகா காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ பாட்டி. அப்பாடா, இந்த நிமிஷம் இவகிட்ட இருந்து தப்பிச்சோம். கடவுளே. ச்சே. எங்க இருக்கோம்? ச்சே. ச்சே. ஐயோ, எங்கன்னு போய் நான் தேடுவேன். ஆ, ஏதோ தலகாணிக்குள்ள தட்டுப்படுற மாதிரி இருக்கே. ரோஜா, ஆதாரம் கிடைச்சிருச்சு. நீ செத்தடி. நில்லுடி. என்னது? அது முக்கியமான பொருள். என்ன அதுன்னு கேட்டேன். காட்டு. அதான் சொல்றேன்ல, அது முக்கியமானதுன்னு. அடி பாவி, பழைய குப்பையெல்லாம் கலரிட்டு இருந்தியா? ஏண்டி, இவ உனக்கு என்ன பாவம் பண்ணா? ரோஜா உனக்கு என்ன பாவம் பண்ணா? ஓடி. ஓடின்ற. ஆண்டவா, நல்ல வேலை. சங்கரும் ரோஜாவும் இருக்கிற போட்டோ என் கையில மாட்டிச்சு. ரோஜாவை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இது எங்கேயாவது மறைச்சு. நீ ஒரு பொம்பளை தானடி? ஏன்டி ஒரு பொண்ணு வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு கொலைக்காரன் ஆக்கிறாத. இதை எங்கே வைக்க கூடாது. இதுக்கு ஒரு வழி பண்றேன். என்னங்க, எங்க போயிட்டு வரீங்க? ஏய், எந்த பொண்டாட்டியும் புருஷன் கிட்ட கேட்க கூடாத கேள்வி இது. என்னங்க நீங்க? உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே கேக்குறேன். புருஷன் வீட்டுக்குள்ள வந்ததும் இந்த கேள்வியை கேட்காத எந்த பொண்டாட்டியும் பொண்டாட்டி இல்ல. அதாண்டி நானும் சொல்றேன். நீ என் பொண்டாட்டியே இல்ல, நீ சங்கரோட பொண்டாட்டி. சும்மா சும்மா அதையும் சொல்லாதீங்க. என் வயிறு பத்திட்டு எரியுது. தெரியுது, உன் வயிறு பத்திட்டு எரியறதுனால தான் வீடே புகமண்டலமா தெரியுது. ஐயோ, நம்ம வீட்டு பின்பக்கம் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்குங்க. எதுவும் எரியல. என் கனவு, என் ஆசை, என்னோட லட்சியம் எல்லாம்.
பழைய குப்பைப்பா. அப்பா ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸ் இருக்க போகுது. அதையெல்லாம் பார்த்துட்டு தாண்டா எரிச்சிட்டு இருக்கேன். என்ன மாமா இது திடீர்னு எப்படி இவ்வளவு குப்பை வந்துச்சு? வீட்டில் மட்டும் இல்லம்மா, சில பேர் மனசுலயும் நிறைய குப்பை இருந்தது. எல்லாத்தையும் தான் சேர்த்து எரிச்சிட்டு இருக்கேன். அப்பா என்கிட்ட காட்டிட்டு எரிச்சிருக்கலாம்ல. உன்கிட்ட காட்டக்கூடாதுன்னு தானே எரிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட காட்டக்கூடாதா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் காலாவதியான பிசினஸ் பேப்பர்ஸ்பா. வீட்டுல இருந்தா வீடே நாரிடும். என்ன மாமா போகி அன்னைக்கு தான் அவ்வளவு குப்பை எரிச்சோம்ல. இது ஸ்பெஷல் போகிமா. நீங்க என்ன சொல்றீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்டா பழைய குப்பையெல்லாம் கலரிட்டு இருக்க? நீ பழச கலரக்கூடாதுன்னு தானே நான் மெனக்கட்டி எரிச்சிட்டு இருக்கிறேன். போ போ, அதான் எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு போச்சே. அம்மாடி நீ உள்ள போமா. புள்ளதாச்சி பொம்பளைக்கு போக ஆவாது. நீங்க உள்ள வரலையா மாமா? இதெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச அப்புறம் தான் நான் வருவேன். நீ போ. சரிங்க மாமா. என்னடி முறைக்கிற? கண்ணு மொழி ரெண்டையும் புடுங்கி எரியிற நெருப்புல போட்டுருவேன். ரொம்ப ஓவரா துள்ளாதீங்க. நீங்க எரிச்ச ஆதாரம் வெறும் ஜெராக்ஸா. ஒரிஜினல் எங்கேயாவது இல்லாமலா போயிடும்? அதையும் கண்டுபிடிச்சு எரிக்கிற. அது கிடைக்கலன்னா கிடைக்கலனா உன்னை புடிச்சு எரிச்சிடுற. அதாண்டி ஒரே வழி. இவளையும் பொம்பளைன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி தொலைச்சம் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சா ரீ கா மா பா த நீ சா. என்ன சத்தம் அங்க? எல்லாம் அந்த வேலைக்காரி வேலைதான். பாட்டு சத்தம் கேக்குது. ஆமா பாட்டா பாடுறா. பாடட்டும், போய் வேட்டு வச்சுட்டு வரேன். சா நீ த மா க ரீ சா. என்னப்பா நடக்குது? அது வைதேகி பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காமா. அவங்க பாட்டு டீச்சர் ஆயிட்டாங்க. நீங்க இந்த மியூசிக் ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்க இல்ல? வாட்ச்மேனா? பின்ன நீங்க செய்யற வேலைக்கு என்ன பேரு? மா க ரீ சா. என்ன நடக்குதுங்க? பாருமா, சங்கீதம்ன்றது கலைவாணி. ஆனா நீங்க செய்யறது கேவலமா இல்லையா? 4 பேருக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறது கேவலமாமா? ஏய் 4 பேர் என்ன 40 பேர் கூட சொல்லி கொடுங்க. அத பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா என் வீட்ல நடக்க கூடாது. போய் தெருவுல வச்சுக்கோங்க. தெருவுலையா? ஏன் தெருவுல இருந்து வந்தவங்க தானே நீங்க. என்ன மறுபடியும் போக மாட்டோம்னு நினைப்பா? நல்லா எங்க அப்பா தலையை மொட்டை அடிச்சு மொட்டை மாடி வரைக்கும் வர ஆரம்பிச்சாச்சு. போதும் நிறுத்துமா. உன் வயசு அவங்க வயசை அனுசரிச்சு பேசு. அப்பா இந்த வேலையெல்லாம் வெச்சு கூடாதுன்னு அன்னைக்கு கண்டிச்சாச்சு. அந்த அம்மா தெருவுல இருந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த அம்மாவை கேவலப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ எப்படி வந்தன்னு யோசிச்சு பாரு. நீ பாட்டுக்கு ஆடாத. நான் ஆடலப்பா. ஆனா நீங்க யார் பாட்டுக்கு ஆடுறீங்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. பெருமாளே. தபார் கவிதா, அந்த அம்மா இந்த வீட்டுல சமையல் கரையா வேலை கரையா வந்திருக்கலாம். ஆனா அதை விட அபூர்வமான சங்கீத கலை அவங்க கிட்ட இருக்கு. அந்த திறமையை பட்டத்தீட்டுறதுல என்னமா தப்பு? பட்டையை தீட்டுறேன்னு நீங்க குட்டையை குழப்பிட்டு இருக்கீங்கப்பா. கவிதா, பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. அட வேலைக்காரியா வந்தவளுக்கு என்னப்பா மரியாதை? ஓஹோ சரி, இனிமே வைதேகி வேலைக்காரி இல்ல. அப்படியா? சரி அப்ப அம்மா யாரு? பாட்டு டீச்சர். பாட்டு டீச்சருக்கு இந்த வீட்ல என்ன வேலை? அவங்க பாட்டு கத்து கொடுப்பாங்க. நம்ம மாடியில ரூம் எடுத்து தங்கிக்குவாங்க. அதுக்கு வாடகையும் கொடுப்பாங்க. சரி அப்ப சொக்கலிங்கம் லாட்ஜ்னு வெளியில ஒரு போர்டு மாட்டிட வேண்டியதான் நினைக்கிறேன். ஏய் ஏன் சண்டை போடுற? மாமா, என் பசங்களுக்கு பாட்டு வேண்டாம், படிப்பு மட்டும் போதும். ஏய் உள்ள போங்க. வினய், நீயுமா? மாமா, இந்த வீட்ல என்ன செய்யணுங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. என் பசங்களுடைய எதிர்காலத்தை நானும் கவிதாவும் தீர்மானிச்சுக்கிறோம். வினய், நான் சொல்றத கேளுப்பா. ஏய் வாடி. போதுமாப்பா? உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. மருமகனோட பாசமும் வேண்டாம், பேர பிள்ளைங்களும் வேண்டாம் இல்ல? இனிமே என்ன பல்லவி அனுபல்லவி தான் கேட்டுக்கிட்டு ஆனந்தமா காலத்தை ஓட்ட போறீங்க. அது சரி, பல்லவி அனுபல்லவிக்கு அப்புறம் சரணம் தான்.
கூடிய சீக்கிரம் சரணடைஞ்சிருவீங்க. ஆனா ஒண்ணுப்பா, ஏதோ ஆனந்த பைரவியில ஆரம்பிச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. பார்த்து முகாரியில முடிஞ்சிட போகுது. என்ன பேச்சு பேசிட்டு போற பாத்தீங்களா? ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு இந்த ஆட்ல இவ்வளவு எதிர்ப்பு. என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும். விடுமா, பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வந்து சேருவாங்க. காலம் அதுக்கு பதில் சொல்லும். அப்பா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறா, இப்படி தப்பான வார்த்தைகளை அள்ளி கொட்டிட்டு போறாளே. கோயிலுக்கு பக்கத்துல குடி இருக்கிறவனுக்கு சாமியை கண்டா சலிப்பா தான் இருக்கும். நீ கிளாஸ் எடுமா. ஒருத்தர் பாட்டு சொல்லி கொடுன்றா, ஒருத்தர் பாடவே கூடாதுன்றா. நான் என்ன பண்றது? பெருமாளே, இதுக்கெல்லாம் எனக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்குமோ? அப்போ உன்னையும் மீறி அந்த வைதேகி சொக்கலிங்க வீட்ல வேர் விட ஆரம்பிச்சிட்டா, அப்படிதானே? அவளை உன்னால கட்டுப்படுத்த முடியல. என்னம்மா நீ இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசினா எப்படி? ஏன் அந்த குழந்தைங்களை என் பக்கம் திருப்பி இருக்கேன், வினய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பேச்சுக்கு ஆட வச்சிருக்கேன், ரோஜாவை வீட்டை விட்டே துரத்திருக்கேன், ஆபீஸையே என் காலடி கொண்டு வந்திருக்கேன். இவ்ளோ செஞ்சிருக்கேன், இதெல்லாம் உன் கண்ணுக்கு பட மாட்டேங்குது. என்ன, அந்த வைதேகி மேட்டர் தான் ஒரு சின்ன சறுக்கல், அதையும் கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். கவிதா, சொக்கலிங்கத்துக்கிட்ட நீ தோத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எவ்வளோ வைதேகி, அதுவும் நம்ம குடும்பத்தோட சம்மந்தம் இல்லாதவ. அவ உன்னை மண்ணு திங்க வச்சுட்டாளே. அம்மா ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதையே சொல்லி என் எரிச்சல கலப்பாத. இங்க பாருமா, அந்த சொக்கலிங்கம் ஒரு முதலன்னா, இந்த வைதேகி ஆஃப்டர் ஆல் ஒரு மூஞ்சூர் எலிதான். சரி, முதலைய கொண்டா நம்ம முதலுக்கு லாபம், இந்த எலியை கொண்டு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சேன். நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறத பார்த்தா உடனடியா முடிவெடுத்தாகணும். அந்த எலியை நான் ஒரு வழி பண்றேன். நில்லு. சொக்கலிங்கத்துக்கு நீ அவரோட சொந்த பொண்ணுன்னு இன்னும் தெரியாது. அதனால உன்னையும் வைதேகியும் தராசுல எடை போட்டா சொக்கலிங்கம் உன்னை தூக்கி எறியவும் தயங்க மாட்டாரு. அவரை முட்டி மோதி சாய்க்க ஒரு சரியான ஆள் தேவை. அந்த ஆளை கூப்பிடுவோம். யாரு? சங்கர். சங்கர்? அம்மா அவன் கொலையை பண்ணிட்டு ஜெயில இருக்கான். ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு இருக்கும், அதை மறந்துடாதம்மா. சரிம்மா, அதுக்காக இந்த சங்கர பெயில எடுத்து நாம என்ன பண்றது? அந்த சங்கர் ஒரு ஆயுதம், அதையே வீணா ஜெயில கடந்து துரு பிடிக்கணும். துரு பிடிச்ச பொருள் வீட்டுக்கு ஆகாதுன்னு தானே சொக்கலிங்கம் தான் மகன்னு கூட பார்க்காம தலைமுழுகிட்டாரு. போடி பைத்தியக்காரி, கோடிக்கணக்கான சொத்து, அத ஒரு குடம் தண்ணியில தலைமுழுகுனா சொத்து அழிஞ்சிருமா என்ன? நாய கல்லால் அடிச்சா கொலைக்கும், நாம் அதை எலும்பால் அடிப்போம். அப்பதான் அது நம்ம கிட்ட பயப்படும். நீ சங்கர பெயில் எடு, மத்தத நான் அப்புறமா சொல்றேன். என்னுடைய கிளைண்ட் சங்கரை பெயில் எடுக்கிறதுக்காக கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். ஃபார்மாலிட்டிஸ்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. யோ கான்ஸ்டபிள் சார், அந்த சங்கரை கூட்டாயா. ஹலோ சங்கர், பெயில் எடுக்க ஆள் வந்திருக்கு, வா. ஹலோ, ஐ எம் அட்வொகேட் ஜனா. கிளாட் டு மீட் யூ சார். நீங்க யாரு? திடீர்னு ஏன் பெயில் எடுக்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு உடனே இங்கிருந்து புறப்படுங்க. தினமும் காலையில வந்து கையெழுத்து போடணும், இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதெல்லாம் கரெக்டா போட்டுருவாரு, அதுக்கு நான் கேரண்டி. வெளியில போய் கூட நான் நடிச்சு திரும்ப எந்த டாக்டரை கொலை பண்ண போற? என்ன முறைக்கிற? யோ கான்ஸ்டபிள், அவன் ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பியா? சார், இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் நீங்க ஜாமீன் கொடுக்கறது எனக்கு என்னமோ நல்லதா படல சார். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது உங்க கடமை, சட்டப்படி அவரை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. தட்ஸ் ஆல். என்ன நின்னுட்டீங்க? கார்ல இருங்க. இத பாருங்க, நீங்க யாரு? நீங்க என்ன பெயில் எடுக்கணும், அது முதல்ல சொல்லுங்க.
முதல்ல கார்ல ஏறுங்க, போகும்போது பேசிக்கலாம். வாங்க, கமா. நீங்களே எடுங்க. இல்ல நீயே எடு. சரி. ஹலோ. 28481554. இல்ல இல்ல, ராங் நம்பர். இது ட்ரிபிள் கேன் தானே? ஆமா, ட்ரிப்ளிகேன் தான். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அட்ரஸ் வந்து நம்பர் 26 பாட்டி, என்ன பாட்டி கட் பண்ணிட்ட? யாரு என்னன்னு தெரியாம அட்ரஸ் கொடுக்கறதா? அவன் கேட்டான்னு கொடுத்தேன். அவன் கேட்பான், நீ கொடுக்கறதா? உன்னை வீரலட்சுமி ஆட்க தேடிக்கிட்டு இருக்கு. இவன் அவ ஆளா இருந்தா இனிமே யாருக்கும் எப்பவும் இந்த வீட்டு அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்க கூடாது. புரியுதா? சரி பாட்டி. ஸ்னேகா, ஸ்னேகா. வாங்க மகேஷ். இந்தா. என்ன இது? பிரிச்சு பாரு. ஹாய், எம்எஸ் சுப்புலட்சுமி, சுதா ரகுநாதன், வாணி ஜெயராம், உன்னி கிருஷ்ணன், ஓ நித்யஸ்ரீ, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்பா, எனக்கு ஒரு பறவை முனியம்மா கொல்லங்குடி கற்பாயி சீடி பிடிச்சிட்டு வரக்கூடாது? ஏன் நீ மேடேறி கச்சேரி பாட போறியா? ஸ்னேகாக்கு சங்கீதத்துல நிறைய ஞானம் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் கேட்டு அவ பிராக்டிஸ் பண்ணான்னு வைய, அவ வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அவளை ஒரு நல்ல பெரிய பாடகி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. என்னம்மா அது, இப்பவே கையெடுத்து கும்பிடுற? போதும், என்ன விட்டுருங்கங்கிறியா? இல்ல பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு சோர்ந்து போய் திக்கு தசை தெரியாம பைத்தியமே பிடிச்சிருமோன்னு பயந்து உட்கார்ந்துருந்தேன். என் திறமையை வெளியில கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கீங்களே. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வருமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா, நீ சினேகாவுடைய அம்மாவை தேடிக்கிட்டு அலையிறேன்னு நினைச்சேன். நீ என்னடானா டிகே பட்டம்மா பின்னாலையும் நித்யஸ்ரீ பின்னாலையும் போய்கிட்டு இருக்கிய. பாட்டி, புரியாம பேசாத. இதுவும் ஸ்னேகாவோட அம்மாவை கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் வழிதான். இங்க பார், ஸ்னேகா நல்லா பாட ஆரம்பிச்சிட்டான், அவளுக்கு கச்சேரி வாய்ப்புகள் வரும். டிவி ரேடியோல எல்லாம் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஸ்னேகா பிரபலமாக ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறம் பட்டி தொட்டி எல்லாம் அவ போட்டோ போட்டு போஸ்ட் ஓட்டுவாங்க. அதை பார்த்துட்டு எங்க இருந்தாலும் ஸ்னேகாவோட அம்மா அவளை தேடி வந்துருவாங்கல்ல. ஓ, பாட்டை கேட்டு தாயும் மகளும் ஒன்னா சேர்றதா? நாளை நமதே படம் மாதிரி. கண்டிப்பா நாளை நமதே தான். எனக்கு, உனக்கு, ஸ்னேகாக்கு எல்லாருக்குமே நாளை நமதே. சரி, நான் போய் சாதகம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏண்டா, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யறதா நினைப்பா? என்ன பாட்டி? ஆமா, அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டேன்னா அம்மாக்காரி பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிருவா. நீ நடுத்தருவுல நிக்கிறதா? ஸ்னேகா உனக்கு வேண்டாமா? பாட்டி, பின்ன என்னடா, நொங்க எடுக்கிறவன் ஒருத்தன், நோண்டி திங்கிறவன் இன்னொருத்தனா? அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டேன்னா ஸ்னேகாவை உனக்கு கட்டி வைப்பான்னு என்ன நிச்சயம்? அவங்க குலம் கோத்திரம் என்ன, நம்ம குலம் கோத்திரம் என்ன? ஏண்டா, இத்தனை நாள் நீ சினேகா மேல ஆசைப்பட்டது, அவளுக்காக நீ பாடுபட்டது எல்லாம் வீணா போகுமேடா. என்ன பாட்டி இப்படி சொல்ற? இத பாரு, சினேகாவும் அவ அம்மாவும் ஒன்னா சேரக்கூடாது. சேர்ந்துட்டா நீ இந்த ஆட்டத்துல இருக்க மாட்ட. கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிப்பிடுவா. பாட்டி, சினேகாவோட அம்மாவை தேடு, நல்லா தேடு, தப்பு இல்ல. ஆர்வ கோளாறுல அவளை இங்க கூட்டிட்டு வந்துடாத. காலம் பூரா அவளை தேடிக்கிட்டு இருக்க மாதிரி நடி. அப்பத்தான் சினேகா உனக்கு. அவளுக்கு உன்னை விட்டா வேற யாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு, அப்பத்தான் புரியும் உனக்கு. பாட்டி சொல்றபடி ஸ்னேகாவோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டா ஸ்னேகா அவங்க அம்மா கூட போயிடுவா. நம்ம போக விடக்கூடாது. மகேஷே, மகேஷே, ராஜசேகர், மகேஷ் எங்க? ஓ, கிழவியா? அன்னைக்கு என்னவோ நான் மானமுள்ள தமிழச்சி உன் வீட்டு வாசலை மதிக்க மாட்டேன்னு சபதம் போட்டேன். இப்போ திரும்பி வந்திருக்கிற? ஏய், நான் ஒன்றும் உன் வாசப்படி மிதிச்சு வரல. அதை தாண்டி எகிரி குதிச்சு தான் வந்தேன். மகேஷே, மகேஷே. இதோ வரேன் பாட்டி. வாப்பா. ஏதோ அவசர வேலை இருக்குன்னு என்ன வர சொல்லிட்டு நீ லேட்டா வர்றிய என்ன? சரி வா போலாம். என்னங்க, ஒரு கப் டீயாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல, டீ எல்லாம் வேணாம். அர்ஜென்ட்டா பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். நான் புறப்படுறேன். வா பாட்டி போலாம். டேய் டேய், கட்டின பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு கட்டையில போற கேள்வியோட உனக்கு என்னடா பிசினஸ் வேண்டி கிடக்குது? ஏ ராஜசேகர், நான் கட்டையில போறவளா இல்ல கட்டு உரியம் பாம்பான்னு கூடிய சீக்கிரம் காட்டுறேன் பாரு.
ரோஜா அம்மா வாமா. மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சம்மந்தி, ரோஜாவுக்கு கிட்டத்தட்ட 7 மாசம் ஆகுது. வளகாப்பு முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை ஆரம்பிச்ச விஷயம் தானே, தடங்கள் ஆயிடுச்சு. இந்த தடவை ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம். மாப்பிள்ள எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரே. அனாவசியமா வாய கிளறி தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதீங்க. டேய் மகேஷ், பெரியவங்க கிட்ட பேசுற பேச்சாடா இது? பாட்டி, பிள்ளைத்தாச்சி பொண்ணு இவ்வளவு நாள் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வளகாப்பு பண்ணி மனச குளிர வச்சு அவ அம்மா வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா? ரோஜா, அம்மா வீட்டுல போய் தங்கி அம்மா கையால சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு வாமா. தேங்க்யூ பாட்டி. மகேஷ் சார்பா கேக்குறேன், வளகாப்பு என்னைக்கு வச்சிருக்க சரசு? ஐயர்கிட்ட நல்ல நாள் பார்த்தேன். நாளை கூட நல்ல நாள் தான் சொன்னாரு. நாளைக்கே வா, பரவாயில்லையே வச்சிரு. என்னடா மகேஷ்? சரி சரி. அப்போ ரோஜாவை கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆளை விட்ட போதும்னு நினைக்கிறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. நான் கிளம்புறேன். பாட்டி வா போலாம். கிழவி ரொம்ப மாறிடுச்சு போல இருக்கு. அதுதாங்க நானும் யோசிக்கிறேன். இந்த கேள்வி ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு தான் இப்படி நாடகம் ஆடுது. அது மேல எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஆமா மாமா, மகேஷ் அந்த பாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போறாரு. அவன் ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கேள்வி கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இத வரையிருமா? என்கிட்ட கொடுமா, நான் குடிக்கிறேன். வரமா? வரங்க. வாமா. அடுத்த வேலை இந்த கேள்வியுடைய தில்லுமுல்ல கண்டுபிடிக்கிறது தான். கேலரா ஓ ராகவா மரு கேலரா ஓ ராகவா ஓ ராகவா மரு கேலரா ஓ ராகவா மருகேல சரா சரரூபா மருகேல சரா சரரூ. மகேஷ், எப்ப வந்தீங்க? ஸ்னேகா, many more happy returns of the day. இந்தா. மகேஷ், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். ஒரு நிமிஷம். February என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. ஒருத்தர் வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நியாயம் தானே? கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. பகவானே, இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாளோ, இல்ல ஏதாவது கஷ்டத்துல மாட்டின்னு முழிக்கிறாளோ. இன்னைக்கு ஒரு நாளாவது அவளை யாரும் அழவிடக்கூடாது. ஸ்னேகா, இன்னைக்கு நீ அழக்கூடாது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே. நான் ஒன்னும் அழலையே. கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுதே. இது கண்ல இருந்து வர கண்ணீர் இல்ல மகேஷ், மனசுல இருந்து பொங்கி வடிகிற நன்றி. உங்க அம்மா இங்க இருந்திருந்தா உன்னை ஆனந்த கண்ணீர் வடிக்க கூட விட்டுருக்க மாட்டா இல்ல? ஆமா, நிச்சயமா விட்டுருக்க மாட்டா. ஏன் மகேஷ், எங்க அம்மா இப்போ என்ன நினைச்சுட்டு இருப்பாளா, இல்ல ஒருவேளை என்ன மறந்துருப்பாளா? எப்படி மறக்க முடியும் பெருமாளே? கண்ணு பாக்குறத மறக்க முடியுமா? காது கேட்கறத மறக்க முடியுமா? இல்ல வாய் தான் பேசுறத மறக்க முடியுமா?
நான் எப்படி அவளை மறக்க முடியும்? இது வரைக்கும் ஒரு பிறந்த நாளை கூட நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததில்ல. என் பொண்ணுக்கு சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் கூட என் கையால அவளுக்கு நான் ஊட்டி விட்டேன். இந்த வருஷம் நான் ஊட்டி விடுறதுக்கு அவ இல்லையே என் பக்கத்துல. அதான் நீங்க இப்ப என் பக்கத்துலயே இருக்கீங்களே, அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறதுக்கு. பொக்கே ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சக்கரை பொங்கல். ஏய் மண்டு, இது பேர் சக்கரை பொங்கலா? அக்கார வடிசல். பரவாயில்லையே, எங்க பாஷையை ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு இது பிடிக்கும்னு அன்னைக்கு நீ பாட்டி கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். இந்தா. புரியுது. வாய தர. இது உங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்காது, கடையில வாங்கினது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. போன வருஷம் என் பிறந்த நாளுக்கு அம்மா சக்கரை பொங்கல் செஞ்சு தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தா. என் பிறந்த நாள்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறைதான். உன் பிறந்த நாளை போஸ்டர் அடிச்சு கூடிய சீக்கிரத்துல கொண்டாடுற நாள் வரும். அது வரைக்கும் பர்த்டேவை கொஞ்சம் சிம்பிளாவே கொண்டாடிக்கலாம். ஓகே சொக்கலிங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணி குடும்பமா பிக்னிக் எங்கயாவது போயிட்டு வரலாமே? கண்டிப்பா போயிட்டு வருவோம். அதுக்கு என்ன? இந்தாங்க சக்கரை பொங்கல். இன்னைக்கு என் பொண்ணு ஸ்னேகாக்கு பிறந்த நாள். அதான் சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொண்டு வந்தேன். சக்கரை பொங்கலா? ஆமா. சரி சரி, சந்தோஷமான சமாச்சாரம் தானே. சாப்பிட்டா என்ன? நல்லா இருக்கா? பிரமாதங்க. ஸ்வீட் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அச்சச்சோ, உங்க 2 பேருக்குமே டயபிட்டிஸ் இருக்குல்ல? மறந்தே போயிட்டேன். பயப்படாதீங்க, பிடிங்கிட மாட்டேன். ஒரு மாத்திரை கூட போட்டுன்னா போச்சு. பாசம் கண்ணை மறைச்சுடுத்து. அவன் மேல உள்ள பாசம் கண்ணை மறைச்சிருச்சா? எனக்கு எங்கடா சக்கரை பொங்கல்? ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா. பாட்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சக்கரை பொங்கல் செஞ்சு தரேன். சரி, இதுக்கு சக்கரை பொங்கல் தர்ற. இன்னொரு குட் நியூஸ் இருக்கே, அதுக்கு என்ன தர போற? குட் நியூஸா? ஆமாமா, குட் நியூஸ் தான். நீங்க உங்க மகள் பிறந்த நாள்னு ஒரு குட் நியூஸ் சொன்னீங்க. பதிலுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டாமா? நாளைக்கு என் மருமகள் ரோஜாவுக்கு வளகாப்பு. நீங்க கட்டாயமா சொக்கலிங்கத்தோட வரீங்க. மன்னிச்சிருங்க, அடுத்த வாரத்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போறது இல்ல. அடுத்தவா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே. ராஜசேகர் அடுத்தவா இல்ல, நம்ம வா. வாரே வா சொக்கலிங்க, அசத்திட்டீங்க. ஸ்னேகா, நீ கண்ணை மூட. என்ன? முதல்ல கண்ணை மூடு சொல்றேன். சரி. கண்ணை திறக்க கூடாது. திறக்கலாமா? இரு. சரி. இப்ப பார். ஐயோ மகேஷ், அசத்திட்டீங்க மகேஷ். பின்ன காலையில இருந்து மயிலாப்பூர் மவுண்ட் ரோடுன்னு ஒரே அலைச்சல். போ ஸ்னேகா, எப்படி இருக்கு வீணை? பாட்டி, இது வீணை இல்ல, தம்பூரா. புறாவா? மகேஷ், நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. இல்ல பாட்டி, நம்மள யாரும் ஏமாத்தல. நம்ம கரெக்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பேரு தம்பூரா, வீணை மாதிரி. அதுக்கு எதுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வித்தியாசம் தான். வீணைய படுக்க வச்சு வாசிப்பாங்க, இத நிக்க வச்சு வாசிப்பாங்க. தாலாட்டு பாடி வாசிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையா? பாட்டி, வீணை பாட்டு பாடுறதுக்கு, தம்பூரா ஸ்ருதி சேர்க்கறதுக்கு. புரியலையம்மா, எப்படி ஸ்ருதி சேர்க்கறது? அப்படி கேளுங்க. ஒரு நிமிஷம். புரியுது புரியுது. இப்படித்தான் சுதி சேர்க்கிறதா? ரொம்ப நல்லா இருக்கு.
மகேஷ், எனக்கு இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு gift தேவைதானா? நீங்க வேற ஏதாவது சிம்பிளாவே கொடுத்துருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் 30,000 வரைக்கும் ஏறி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? ஆமா, கடன் அன்பை முறிக்கும் இல்லையா? நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அன்பை வளர்க்கும். அப்படிங்கிறீங்களா? ஸ்னேகா, இங்க பார், இது சாதாரண பரிசு இல்ல. நீ ஒரு பெரிய பாடகி ஆகணுன்றது உன்னோட லட்சியம். உன் லட்சியத்துக்கு இது பயன்படுமேன்னு தான் இதை நான் உனக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கேன். நிச்சயம் நான் பெரிய பாடகியா வருவேன். ஆமாம்மா, உன் குரல் கொல்லங்குடி கற்பாய் மாதிரியே இருக்கு. பாட்டி. ஸ்னேகா, பயப்படாத. அவங்க டேஸ்ட்க்கு அவங்க புகழ்றாங்க. எப்பவுமே உன் வாய்ஸ் ஸ்வீட் தான். எப்படி மகேஷ், குலோப் ஜாம்ல ஜீரா இருக்குமே அப்படிங்கிறியா? இல்ல, பூவுக்குள்ள இருக்கிற தேன் மாதிரி. ஸ்னேகா, சுதி சேர்த்து எனக்காக ஒரு பாட்டு பாட. நிச்சயமா. என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க? யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? உங்களை ஜாமீன்ல எடுக்க சொன்னவங்க வீடு. உள்ள போங்க, நான் புறப்படுறேன். நீங்க வரலையா? என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மீதி எல்லாத்தையும் உள்ள இருக்கவங்க சொல்லுவாங்க. பாய். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வீட்ல யாருங்க? சாரி, நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. இருப்பா சங்கர், நீ சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்க. உட்காரு. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அப்போ நீங்க தான் இந்த ஜாமீன் எடுத்தீங்களா? ஆமா. உங்க பேரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே ஆச்சரியமா இருக்கேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல என் சொந்தக்காரங்க யாராவது என்ன ஜாமீன்ல எடுத்துப்பாங்கன்னு நினைச்சேன். நானும் உனக்கு சொந்தம்னு நினைச்சுக்கியே. நீங்க என் சொந்தமா? எந்த விதத்துல சொந்தம்? நீங்க என்ன பெயில் எடுக்கணும்? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீ ரொம்ப அதிகமா கேள்வி கேட்கிற. இல்லங்க, இப்ப நான் குழப்பத்துல இருக்கேன். எனக்கு தேவை சரியான பதில் தான். இல்ல, உனக்கு தேவை விடுதலை மட்டும்தான். அது யார் மூலமா கிடைச்சா உனக்கு என்ன? அடுத்தது என்ன செய்ய போறோன்னு மட்டும் நீ யோசி. எனக்கு இருக்கிறது ரெண்டு வேலை தான். முதல் வேலை, என்ன காதலிச்சு ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பின அந்த ரோஜாவை அழிக்கணும். ரெண்டாவது வேலை, அந்த ரோஜா சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் சப்போர்ட் பண்ணி நான் ஜெயில இருந்து கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு கூட அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கானே எங்க அப்பா சொக்கலிங்கம், அவன் கிட்ட இருந்து என் சொத்தை புடுங்கணும். புடுங்கி அவனை நடுத்தருல நிக்க வச்சு அவமானப்படுத்தணும். எனக்கும் அதான் வேணும். போ, நீ நினைச்சதை சாதிச்சுட்டு வந்து அப்புறமா என்ன பாரு. என்ன சொல்றீங்க? என்னோட லட்சியம் தான் உங்க லட்சியமா? அப்படின்னா உங்களுக்கும் அந்த ரோஜாவுக்கும் சொக்கலிங்கத்துக்கு என்ன பிரச்சனை? என்ன சம்பந்தம்? அவரால பாதிக்கப்பட்டவதான் நான். அது சரி. இந்த உலகத்துல எதுவுமே ஓசியில கிடைக்காது நல்லா தெரியும். போகட்டும், என்ன ஜெயில இருந்து பெயில்ல வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. கைமாறா நான் என்ன செய்யணும்? சங்கர், நீ இது வரைக்கும் சொக்கலிங்கத்தையும் ரோஜாவையும் நாசமாக்குறேன்னு செஞ்ச காரியம் எல்லாம் முட்டாள்தனமா தான் முடிஞ்சிருக்கு. நீ நடந்து போன பாதை உன்னை ஜெயில தான் கொண்டு போய் விட்டுருக்கு. அதனால இப்பவாவது புத்திசாலித்தனமா ரோஜா சொக்கலிங்கத்தோட பிரச்சனைய முடி. இன்னொரு தடவை நீ ஜெயிலுக்கு போனா ஜாமீன்ல எடுக்க என்னால முடியாதுப்பா. புரியுதா? புரியுதுங்க. நீ கிளம்பலாம். வருங்க. சொக்கலிங்கத்துக்கு எதிரா எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வச்சிட்டேன். இனிமே கொழுந்து விட்டு எரியும். அப்போ நீங்க கண்டிப்பா ரோஜாவுடைய வளகாப்புக்கு வந்துடணும். வந்துடுறேன். வார்த்தை மாறிடக்கூடாதுமா, வந்துடணும். கண்டிப்பா வரேன்.